ஒரு சராசரி அரசியல்வாதியாவே விஜய் இருக்க மாட்டாரு. அவர் ஒரு எலைட் அவர் பொலிட்டிஷியனாவே சராசரி இருக்காரு. அரசியல்வாதி இல்லைங்க. தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வர வந்த அரசியல்வாதி. விஜய்ன்றது வெறும் பேர் இல்ல. விஜய்ன்றது ஒரு வைப். இத நிச்சயமா வந்து தமிழக மக்களுக்கு இந்த 2026 எலக்ஷன்ல ப்ரூவ் பண்ணுவாரு. மேம் வைஷ்ணவி அவர்கள் வந்து டிவிகேல வந்து அறிமுகமாகி தான் ஒரு இன்ஸ்டால ஒரு பிரபலமா அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வந்து கொள்கை ரீதியாவும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும், ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும், ஒரு பெண்களுக்கும் முக்கியத்துவம் இல்ல வளர விடாம அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெளிய வந்தாங்க. இப்ப திமுகல ஐக்கியமாயிட்டாங்க. அவங்களோட அரசியல் எதிரி பின்னாடி போயிட்டாங்க அவங்க. உண்மையிலேயே அது மாரி ஒரு கள நிலவரம் இருக்கா தாவேக்கால? ஒரு பெண்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படாமல் இருக்கா? தாவேக்காலன்னு இல்லைங்க. அரசியல்லன்னு இல்லைங்க. எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த இத எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி, அங்க வந்து பெண்களுக்கு அடக்குமுறைகள் இருக்கும். இருக்கும். இருக்கு. டிவிகேல இருக்குங்கிறீங்க. இருக்கலாம். எல்லா பெண்ணுக்கிட்டயும் நான் போய் கேட்க முடியாது. என்ன அடக்குறாங்களான்றது தான் நான் சொல்ல முடியும். இன்னொரு பெண்ணுக்கு அது நடக்குதான்றது எனக்கு தெரியணும்ல.